அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். அநேகர் என்ன நாம் நினைக்கிறோம் என்றால், ரட்சிப்பு ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் இல்லை. ரட்சிக்கக்கூடிய வழியிலே நடக்கக்கூடிய சிலுவையும் இல்லை, இரத்தம் சிந்துதலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இல்லாத சமயத்தில் இந்த ரட்சிப்பு எப்படி நடக்கும்? இது ஒரு பயமுறுத்தலானதும் அல்லது ஒரு கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குமோ என்று கூட சிலர்கள் அவநம்பிக்கையுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையிலிருந்து தவறி போகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த செய்தி. இன்றும் உங்களை ரட்சிக்க அழைக்கிறார். அவர் இன்றும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இங்கு இல்லை என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. எந்த மதத்திலும் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அவர் இருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய நிலைமையிலே பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதே ஸ்தேவான் பார்த்த அந்த தரிசனத்திலேயே நாம் அறிந்து கொள்ளலாம். அவர் எபிரேயரில் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இன்றும் இருந்து இனி அவர் செய்யக்கூடிய காரியங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் ஆவியானவரோ இங்கேதான் இருக்கிறார். அவர் பூமியில் அசைவாடி கொண்டிருந்த அந்த ஆதியாமம் ஒன்றில் சொல்லப்பட்டது போல இன்று கூட அவர் ஆவியில் பூமியிலே தான் உலாவி கொண்டிருக்கிறார். யார் விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் விசுவாசிகளாக்கி அவர்களை ஒன்று திரட்டி இயேசு கிறிஸ்துவினுடன் கொண்டு சேர்ப்பது அவருடைய வேலையை பிரதான வேலையாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆவியானவர் இல்லாமல் எந்த ரட்சிப்போ எந்த மீட்போ எந்த நீதிமானாகிறதோ சொல்லப்பட்டிருக்காது. இனி இப்படி நம்பிக்கையற்றவர்களாக போய்விட்ட கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. நாம் எல்லோரும் தெரிந்துவது போலவே நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் அளவிலா கிருபையும் அருளவராக இருக்கிறார் என்று யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் கூறியிருக்கிறார். தேவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எந்த இடத்திலானாலும் சரி, பழைய ஏற்பாட்டானாலும் சரி, புதிய ஏற்பாடாக எங்கேனாலும் சரி, அது மாறுவதில்லை. அது பழைய ஏற்பாடு என்று சொல்லி நாம் தேவனை பற்றி சொல்லப்பட்டிருப்பதை நாம் ஒதுக்கிவிட முடியாது. ஆகையால் எங்கு சொல்லப்பட்டாலும் தேவனை பற்றி தேவனே அவர்கள் தீர்க்கதரிசி மூலமாக பேசியிருந்தால் அது பேசியதுதான். யோவேல் 2:12-13 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். இங்கு யோவேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார், தேவன் எப்படி உள்ளவராக இருக்கிறார், நீங்கள் எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ரெண்டையும் ஒப்பிட்டு பேசி, ஆக நீங்கள் அவரிடம் வருவதற்கு பயப்படாதுங்க. சில தகப்பனார் கோபமுடையவராக இருந்தால் பிள்ளைன்னு சொல்லி நீங்கள் வா, நான் அடிக்க மாட்டேன், நான் ஒன்று செய்ய மாட்டேன் உன்னை என்று பயமுறுத்தாமல் அவர்களை அழைப்பது போல தேவன் உங்களை அழைக்கிறார். உங்கள் நல்ல காரியங்களைத்தான் நான் பார்ப்பேன், நீங்கள் செய்திருக்க கெட்ட காரியங்களை நான் மறந்து விடுவேன், நீங்கள் செய்த நல்ல காரியம் என்னிடம் மாறுங்கள் என்று அவர் இன்றும் அழைக்கிறார் உங்களை. இப்படிப்பட்ட கர்த்தரே நம்மை மீட்டுக் கொள்வதற்காக பரலோகத்திலிருந்து தன்னுடைய தெய்வத்தன்மையை பிதாவின் சுத்தத்தை முன்னிட்டு கொஞ்ச காலத்திற்கு கலைந்து பூமிக்கு மனுஷனாக வந்து நம் பாவங்களை பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். இவ்வளவு தூரம் மன இரக்கம் இவங்களை கொட்டி சிக்கிட்டு சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனையும் நாம் விட்டுவிடக்கூடாது. அது 100வது ஆடாக இருந்தாலும் சரி, அந்த ஆடை தேடி சென்று அந்த மேய்ப்பன் சேர்த்தது போல சேர்க்கக்கூடிய அந்த மனம் இருந்ததினால்தான் தேவனாக இருக்கக்கூடியவரே தனது தேவத்தன்மையை ஒரு 30 ஆண்டுகள் வைத்துவிட்டு மனிதனாக பூமிக்கு வந்தார். பிலிப்பியர் 2:6-11 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்,
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி பிதாவின் திட்டத்திற்கு பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராகி அவர் சிலுவை என்பது மிக கொடூர மரணம், அதை அந்த ஒரு திட்டத்திற்கு அவர் கீழ்ப்படிந்ததினால் தேவன் அவரை எவ்வளவு உயர்த்தினார் என்பது கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் சித்தப்படி நடப்பீர்களேயானால், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் ஏற்று நடப்பீர்களேயானால் உங்களுக்கு நிச்சயமாக மகிமையும் கனத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்னே நம்ம சாத்தானிலிருந்து மீட்டெடுக்கவும் சாத்தானின் தலையை நசுக்கவும் உலகத்தில் அவர் முன் குறிக்கப்பட்டிருந்தார். தேவனுக்கு எல்லாமே தெரியும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்கும், அதன் பிறகு என்ன நடக்கும் என்பது தெரியும். நான் என்ன சொல்ல வேண்டும் என்றே தேவன் என்னோடு பேசி சொல்லுவார், உங்களுக்கு இப்படி செய்ய வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதை தேவனே சொல்லுகிறதாக என்று அவருடைய வேதத்தான் பேசுகிறது. இது இப்படி நடக்கக்கூடிய காரியத்தை அவர் அறிந்ததினால் அதற்கு ஏற்ற நிர்வாகத்தை, அதாவது அந்த பாவ நிவாரணத்திற்காக தனது மகனையே அவர் அதோடு முன்குறித்து விட்டார். இவன் பாவம் செய்வான், நான் படைத்த மனிதனே அவன் பாவம் செய்யாமல் விடமாட்டான் என்றதினால் அவனே அந்த பாவத்திலிருந்து மீட்பதற்கு தன் குமாரனையே முன்குறித்து விட்டார். அவர் ரெடியா இருக்கார். மனிதன் பாவம் செய்த போட்டும் பாவத்திற்கான நிவாரணமான பலி அங்கு ரெடியாக வைக்கப்பட்டிருந்தது என்று இங்கு வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:18-21 வரை வாசிப்பீர்களே, நல்ல வசனம். 18-21 வரை. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அங்கு சொல்லப்பட்டிருக்கும், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த காலத்தில் வெளிப்பட்டார். இயேசு உங்களுக்காக, எல்லாமே உங்களுக்காகன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உங்களையும் அவரோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்காக, ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தார்களாக்கி கொள்வதற்காக, அவருடைய சிநேகிதர், அவருடைய சகோதரராக்கி கொள்வதற்காக அவர் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இனி சாத்தானுடைய பிடியிலிருந்து எல்லா மனிதர்களுக்கும் விடுதலை கொடுத்தார். இது அதிகமாக நான் வாசிக்கக்கூடிய ஒரு வசனம். இதற்கு விளக்கம் அடிக்கடி சொல்லியிருக்கு. எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எல்லா மனிதரையும் விடுதலை பண்ணணும். அவர் ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது எல்லா மனிதரையும் தான் சொன்னார். சிலுவைக்கு முன்னால் உள்ள மனிதர்களுக்கும் சிலுவைக்கு பின்னால் உள்ள மனிதர்கள் பிரித்து அவர் சொல்லவே இல்லை. எல்லா மனிதர்களையும் சொன்னார். பூமியில் வர தோன்றினா தோன்ற போகிற எல்லா மனிதர்களுக்கும் அவர் சொன்ன கட்டளைகளும் அவர் சொன்ன அந்த வார்த்தைகளும் பொருந்தும். எந்த காரணத்திற்காக
அதாவது எல்லா பாவங்களையும் மன்னித்து நமக்கு ரட்சிப்பை அருளுவதற்காக வந்தவர் அதை செய்து முடித்து விட்டார். அவர் அவருடைய காரியத்தை செய்து முடித்து விட்டார். சிலுவையில் அநேக தடவை பார்த்து என்னுடைய பிரசங்கத்தின் முக்கிய ஒரு கருப்பொருளாக இதுவே இருக்கும். அதாவது இன்று பாவிகளாக வாழும் மனிதர்களின் பாவத்தை அவர் மன்னித்து விட்டார். இதை அறிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கான காரியங்களை அப்போது நம்ம பாவம் மன்னிச்சாரா சிலுவையில், அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு பாவம் மன்னிப்பார், நாம் பாவத்திலிருந்து வந்துட்டோம், பாவத்தில் இருந்து நாம் மறந்துட்டோம்னா நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டீங்க. ஏன் விழுந்தீர்கள்? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாம் அதை சிந்திப்பதில்லை, அதை உணர்வதில்லை. அதனாலே தான் அடிக்கடி திரும்பவும் 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 பாவத்தில் விழுந்து சாத்தானிடம் போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறோம். அவன் தூரமாக நிற்கிறான், அவன் தோற்கடிக்கப்பட்டவன் சிலுவையிலே. ஆனாலும் அவனை தேடி நாம் போகிறோம். ஏன் நாம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டோம், பாவம் செய்யாதவர்களாக இயேசு கிறிஸ்துவை போல் இருக்கிறோம், அவரை போல் நடக்க வேண்டும், அவருடைய சிந்தை நம்ம ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுவதில்லை. அதுக்கு காரணங்கள் என்ன? 2 பேதுரு 1:2-11 வரை வாசியுங்கள். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தீவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தீவ பக்தியையும், தீவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இங்கு பேதுரு சொல்லப்பட்டிருக்கும் காரியம் முதலாவது விசுவாசம், தைரியம். தைரியம் என்று சொன்னால் அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடிய தைரியம். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஊழியம் எதை கண்டும் தடைபடக்கூடாது. ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தெய்வபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, கடைசியில் அன்பு. விசுவாசமும் அன்பும் இருந்தால் அதுக்கு சென்ட்ரலில் சொல்லப்பட்டிருக்க எல்லா காரியமும் நடந்துவிடும். ஆகையால் ஒவ்வொருவரும் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும்படி சதா காலங்களிலும் அல்லடி ஏற்பட்டு சதா காலங்களிலும் நித்திய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுபடாத ராஜ்யம். அதில் நாம் ராஜ்ய புத்திரர்களாக சேர்ந்துடுவோமானால் நித்திய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக, இப்படிப்பட்ட இன்றைக்கு இருக்கிற ராஜ்யத்தை மாதிரி இருக்காது. சுவிஷமான ஒரு ராஜ்யம். அதில் நித்தியமாக நாம் வாழ்வோமானால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியானால் தான் இவைகள் எல்லாம் புரியும். இன்றைய காலகட்டத்தில் பூமியில் வாழும் கிறிஸ்தவர்களின் விண்ணப்பங்கள் பரலோகத்திற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் போய் சேருகிறது. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளில் வாசம் பண்ணுவதால், மனிதரின் உள்ளங்களை ஆராய்ந்து அறிவதால் இருப்பதால் விசுவாசிகளின் விண்ணப்பங்களை பரலோகம் சென்றடைய அவர் உதவி செய்கிறார். அநேகர் கேட்கலாம், நான் இங்கேருந்து ஆண்டவரே எனக்கு அதை செய்யும் இதை செய்யும். ஆண்டவர் எங்கே இருக்கார்? ஆண்டவர் அங்கே போய் உட்கார்ந்துட்டார். அது எப்படி அவரிடம் போய் சேரும்? அநேக காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கும் போதும் அவருடைய வார்த்தையினால் நீங்கள் குணமாகிறீர்கள். அந்த வார்த்தை
அன்றும் சொல்லப்பட்டது, இன்றும் சொல்லப்படுகிறது. அவருடைய வல்லமை உங்களுக்கு இறங்கி வருகிறது, அதனால் நீங்கள் குணமாகிறீர்கள். அடுத்ததாக மெயினாக இதெல்லாம் நடப்பதற்கு ஆவியானவர் ஒருவர் இடையில் இடைபடுகிறார். அந்த விசுவாசிகள் ஆகும்போது ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவதனால் அவர் உங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். அவரே வழி நடத்துகிறவராக இருக்கிறதுனால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் உண்மையான விசுவாசமும் அன்பும் கொண்டவராக இருக்கிறதுனால், நீ உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் அவர் ஆராய்ந்து பார்த்து அவர் இயேசு கிறிஸ்துவ அந்த விண்ணப்பங்கள் போய் சேருவதற்கு ஏற்ற உதவியை செய்கிறார். முதல்ல இயேசு கிறிஸ்துவின் மீட்பும் பணியை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது விதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நீங்க வாசியுங்கள். யோவான் 14:12-18 வரை வாசிப்பீர்களே. ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு வரும். இது இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் இந்த பூமியில் இல்லாமல் மேலே சென்று விட்டதனால் அவர் இருந்த இடத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அவரை தேற்றரவாளர்கள் என்று சொல்லுகிறோம். அவர் என்னெல்லாம் செய்கிறார் என்பதை நீங்கள் யோவான் 14:15-16 வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு தெரியும். இனி தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அந்த பெறுகிறார்கள். வெறுமனே என்ன பாருங்கள், அவர் எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிப்பவர்களை அவரை புத்திரராக்கி கொள்ளுகிறார். அவரது குடும்பத்தில் மிகவும் க்ளோஸ். அவருடைய புத்திர சுவீகாரம் என்றால் அவருக்கு வர வேண்டிய எல்லாம் உங்களுக்கும் வரும். அந்த அளவில் அவர் உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். ரோமர் 8:14-17 வரை வாசிப்பீர்களே. ஆனால் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிளியரா சொல்றா, புத்திரராக இருப்பது மட்டுமில்ல சுதந்திரராக இருப்பது. சுதந்திரம்னா அவருக்குள்ளது எல்லாத்தையும் எவரும் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் பிதாவோடு ஒன்றாக இருக்கிறோம். அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக பூலோகத்தில் வாழும் விசுவாசிகள் பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி விண்ணப்பிக்கும் விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த விண்ணப்பத்தில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு தெரியாது எப்படி எந்த மாதிரியான ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துறோம், சோத்திரம் சோத்திரம் என்று கதை. இதுதான் அவருக்கு தேவையா? எப்படிப்பட்ட ஒரு முறையாக அதை செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. அது தேவனால் அங்கீகரிக்கப்படும், எப்படிப்பட்டதாக இருந்தால் அங்கீகரிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதை நம்மோடு இருக்கிற ஆவியானவர் அது நமது உள்ள கிடக்கையை அறிந்து அதற்கு ஏற்றவாறாக அதை கொண்டு அங்கு செலுத்துகிறார். ரோமர் 8:23-27 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து
நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் அங்க உட்கார்ந்து என்ன செய்கிறார்? உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய சித்தப்படி மாற்றி அதை அங்கு அனுப்புகிறார். அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆவியானவர் இல்லாத இடத்திலே என்ன நடந்தாலும் சரி, கும்மாளம் அடித்தாலும் சரி, கடவுளே கடவுளே என்று கத்தினாலும் அது கடவுளிடம் போய் சேருவதற்கான ஒரு மீடியேட்டர் இடையில் இல்லாமல் இருக்கிறார். இனி ரட்சிப்பு 2 பகுதிகளே உடையது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாக இருக்கிறது. அது 2 காரியங்களே உடையதாக இருக்கிறது. ஒரு பகுதி தேவன் செய்கிறார், ஒரு பகுதி நீங்கள் செய்ய வேண்டும். 2ம் சேர்ந்தால்தான் உங்களுக்கு நித்திய ரட்சிப்பு அல்லது பூரண ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இனி தேவனால் என்ன நடிப்பிக்கக்கூடிய காரியம், ரட்சிக்கப்படும் பொழுது நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் தேவன் எனக்கு என்னெல்லாம் செய்கிறார்? ஒன்று, உங்களை மறுபடியும் பிறக்க செய்கிறார். அதற்கு நாம் எசேக்கியேலிலிருந்து ஒரு வாசகம், எசேக்கியேல் 36 24 27 வசனங்களை அதை வாசியுங்கள். முதலில் எசேக்கியேல் 36 24 27 வரை. நான் உங்களை இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை அவைகளின் படி செய்யவும் பண்ணுவேன். இது இங்கு சொல்லப்பட்டிருப்பது, இஸ்ரவேலர்கள் பாபிலோனியருக்கு சிறைகளாக கொண்டு போய் அங்கு அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள், விக்கிரகங்களை ஆராதித்தார்கள், என்ன தேவன் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தார்கள். அவர்கள் அதே மாதிரியாக திரும்பி வரும்பொழுது கானான் தேசத்திற்கு அவர் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த மாதிரி தான் பிறகு அவர் கானான் தேசத்தையும் பாபிலோனாக மாற்றி விடுவார்கள். ஆகவே அவர்கள் ஒவ்வொரு மனதையும் மாற்றுகிறார். ஒவ்வொருவரையும் இந்த தண்ணியை தெளித்து சுத்தமாக்குறார். அவர் இருதயத்தை மாற்றி புதுசான இருதயம் வைக்கிறார். அவருடைய கட்டளைகளை எல்லாம் உங்கள் இருதயத்தில் எழுதுகிறார். அதன் பிறகு ஆவியினால் நடத்தும்படி செய்கிறார். இது இவ்வளவையும் அவர் செய்கிறார். இவ்வளவையும் செய்து அவர்களை கானான் தேசத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் அவர் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் அவரை விசுவாசித்திருப்பார்கள். அவர் நன்றி உள்ளவர்களாக இருக்கவில்லை. தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். இது வேதத்தில் சொல்லப்படுகிறது. அவர் மறுபடியும் நம்ம பிறக்க வைக்கிறார். அடுத்தது அவருடைய கிருபை. அவர் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. நம்ம நீங்கள் என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. நீங்கள் அவரை விசுவாசித்தால் அதே போதுமானது. எல்லாமே அவருடையது. அவர் சிருஷ்டித்தது, அவர் படைத்தது. அதனால் அவருக்கு நீங்கள் எதையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, தேவையில்லை. அவரை விசுவாசியுங்கள். இதில் எப்படி நீங்கள் விசுவாசிக்கலாம், எப்படி விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை எபேசியர் 2:1-10 வரை வாசிப்பீர்களே ஆனால் தெரியும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின் படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து
சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்புக்கு 2 இடம் தேவை. ஒன்று கிருபை, தேவனுடைய கிருபை. இன்னொன்று விசுவாசம். விசுவாசிக்க ரட்சிக்கப்படக்கூடியவனே விசுவாசம். இந்த 2ஐயும் சேர்த்து நான் அந்த விசுவாசம் வருகிறது. இது இன்னொன்று, ஒருவரும் பெருமை பாராட்ட, இது கிரியைகளினால் உண்டானதல்ல. மனுஷன் செய்யக்கூடியது கிரியை, தேவன் செய்ய என கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. மனுஷன் எந்த கிரியை செய்தாலும் அதுக்கு கூலி வாங்கிடுவான். ஆனால் தேவன் செய்யக்கூடியது கிருபை, அவர் அதுக்கு கூலி எதிர்பார்ப்பதில்லை. இனி ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக நடக்க வேண்டும் என்பதை அந்த எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்று கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி கனியை கொடுப்பதற்காக நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி இது தேவன் செய்யக்கூடிய காரியம். அவருடைய கிருபையினால் அவர் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அதை செய்கிறார். அப்போ இதில் என்ன தெரிகிறது? விசுவாசம் இல்லாதவனுக்கு இது இல்லை. விசுவாசம் உள்ளவனுக்கு தான் தேவனுடைய கிருபை இறங்குகிறதே தவிர விசுவாசம் இல்லாதவனுக்கு அதுக்கு கிடையாது. ரட்சிக்கப்படுபவர்கள் செய்ய வேண்டிய என்ன என்றால் எபேசியர் 1:11-14 வாசியுங்கள். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இங்கு முதலில் 3 வசனத்தில் பவுலடிகள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுவார்கள். நாங்கள் தேவனை விசுவாசத்தினால் நாங்கள் என்ன பெற்றுக்கொண்டோம், நாங்கள் இயேசுக்குள்ளாக அவருடைய சுதந்திரராக மாறிவிட்டோம் என்று சொல்லி என்னை போல் நீங்களும் செய்யுங்கள் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுவார். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இது வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனால் உங்களுக்கு ஆவியான கொடுக்கப்படுவார். எப்படி நாங்கள் தேவனுடைய சுதந்திரரானமோ அதே மாதிரி நீங்களும் ஆவீர்கள் என்று பவுலடிகளார் இங்கு சொல்லியிருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு விசுவாசியும் எப்பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, ரட்சிக்கப்படுதல் என்றால் நித்திய ஜீவனை அடைவது, அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆகையினால் இங்கு நாம் பார்ப்பது பாவத்திலிருந்து நாம் ரட்சிப்படைகிறது மட்டும்தான். அதில் நாம் எப்படி இருந்தால் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற முடியும் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த பாவத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு அதாவது ரட்சிப்படைந்து விட்டால் நமக்கு எப்பொழுது ரட்சிப்பு கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு கிடைத்தால் அந்த ரட்சிப்பு எடுக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ரட்சிப்பு நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ரட்சிப்பு ஒருவேளை நாம் பூமியில் இருப்போமானால் அது ஆகிவிடும்.
பூமி கடையில் எப்பனாலும் அவனை மாற்றி விடலாம், உலகத்தில் ஆசைப்பட்டு விடலாம். ஆகையால் இந்த ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எபிரேயர் 9:27-28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இதுக்கு முன்னால கொலேசியர் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் இந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. அவர் வெளிப்படும் போது அது விசுவாசிகளாகி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு தடவை நீங்கள் உயிர்த்தெழுந்து இந்த விசுவாசத்தை பெற்றுவிட்டு அந்த ரட்சிப்பை பெற்றுவிட்டீர்களே, ஆனால் அதிலிருந்து உங்களை யாரும் பிரிக்க முடியாது. அன்பான பிதாவே, மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை, அன்றாடம் எங்களும் வழி நடத்தும் ஆவியானவரே, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஆவியானவர் மூலம் பூமியில் செய்யக்கூடிய கிரியைகளை எல்லாம் நீர் உமது வேதத்தின் மூலமாக எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து உமது மேல் நாங்கள் விசுவாசமாக இருப்போமானால் நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய பெரிய காரியமாக ரட்சிப்பை இந்த வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிகிறோம். அதை நீர் இன்றும் செய்கிறீர். உமது ஆவியானவர் இன்றும் அதற்கான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பான பிதாவே, ஆமேன்.